வீட்டுல யாருமா யாரு இருக்கீங்க? நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. இப்ப காலையில வாசம் முன்னாடி நின்னுட்டு துன்பப்படுத்தாதப்பா, போப்பா அங்கிட்டு. ஏமா உனக்கு தாமா நல்ல காலம் பிறக்க போகுது, அதை சொல்றதுக்கு தாமா வந்திருக்கேன். என்னைக்கு 3 மருமகளை கட்டிட்டு என் வீட்டுக்கு கூட்டு வந்தேனோ அன்னைக்கு எனக்கு நல்ல காலம் பூரா போச்சு. அதைத்தாமா நானும் சொல்றேன். 3 மருமகளுக்கும் ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல தப்பிச்சாதான் உயிர் வாழ்வாங்க. என்ன என்ன கண்டம் தண்டம்னு? ஏம்மா உங்க 3 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குமா? நீங்க அதை நான் சொல்றதை செஞ்சாதான் நீங்க உயிர் பிழைப்பீங்க. இவங்க இத்தனை வருஷமா நான் சொல்றதே கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லியா கேட்க போறாளுங்க? ஏற்கனவே காலையில தான் கனவுல செத்து போற மாதிரி வேற கனவு வந்துச்சு. இந்த ஆள் வேற என்னமோ சொல்றான், பயமா இருக்கு. என்ன சொல்றானோ கேட்டு செஞ்சிரும். அப்புறம் அது வேலை பாதியிலே உயிர் போச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ இன்னும் கார் வாங்கணும் அது வாங்கணும்லாம் நினைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் ஒன்றும் நடக்காம போயிடும். சரி என்ன பண்ணணும்னு சொல்லிருங்க, அதுக்கு மேல அவளுக்கு செய்யறதும் செய்யாதான் அவளுக்கு விருப்பம். 3 பேரும் கோயிலுக்கு போனோம், 3 பேரும் உருண்டு கொடுக்கணும், 3 பேரும் தீச்சட்டி எடுக்கணும், 3 பேரும் அடிப்பிச்சை எடுக்கணும். அப்பதான் 3 பேரும் உயிரோட இருப்பாங்க. ஒருவேளை இதெல்லாம் செய்யாம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? இவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா உயிரோட இருப்பாங்க, இல்லாட்டினா உயிரோட இருக்க மாட்டாங்க. சரி ரொம்ப நல்லது சாமி, எல்லாத்தையும் செய்ய சொல்லிடுவோம் இவங்கள. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்னதெல்லாம் இவங்க 3 பேரும் கோயிலில் போய் செஞ்சாங்கன்னா இந்த பாட்டியம்மாக்கு இன்னும் ஒரு 60 வருஷம் உயிரோட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏடி ஏடி, எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக போய் பாருங்கடி, இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிருங்கடி, அப்பதாண்டி உயிரோட இருப்பீங்க. கிளவி சரியான ஆளு. கூட 60 வருஷம் உயிரோட இருப்பேன்னே வேமா நம்மளை செய்ய சொல்லுது பாரு. எவ்வளோ கொசு இருந்தாலும் சொன்னது எப்படியாவது செஞ்சிரும், பயமா இருக்கு செத்துட்டு போயிட்டோம்னா. சரி வாங்க போவோம் கோயிலுக்கு. ஏடி மூஞ்சி ஏண்டி சாணி போட்ட மாதிரி வச்சிருக்கீங்க? நல்லா சிரிச்சு மோமா நில்லுங்கடி. அதான் நான் இந்த கிளவியை உருண்டு கொடுக்க சொன்னா அப்ப தெரியும் நம்ம எப்படி உருள. ஏடி எறும்பு மாடு மாதிரி நின்னுகிட்டே இருக்கீங்க நீ. சாமி கும்பிடுங்க, கீழே படுத்து உருளுங்க. ஏடி இது ஒன்றும் வீடு கிடையாது, கோயிலு. நல்லா கத்திக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டே உருளுங்க. ஓம் சக்தி பராசக்தி. எங்க அத்தை ஒரு தீய சக்தி. ஏண்டி இப்படிதான் பேசி பேசிதான் ஏமே உங்களை வாசல்ல நின்னு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கூப்பிடுறப்ப கூட உங்களுக்கு வாய் கொழுப்பு அடங்க மாட்டேங்குது. மாரியம்மா மாரியம்மா, சூளியம்மா சூளியம்மா. அப்படிதான் கண்ணை குத்து, நல்ல கண்ணை குத்தி கண்ணை 2 எடுத்துரு. முனியம்மா முனியம்மா. பாட்டிமா என்ன மாதிரி இந்த பக்கம்? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க, எதுக்கு இந்த பக்கம்மா? கூறுகட்ட கிளவியா இருக்கும் போல. இந்த சும்மா சாமி பார்த்துட்டு போகணும் தான் வந்தேன். சரிடி நீ போய் உள்ள போய் சாமி கும்பிடு. இந்த 3 மேய்க்கிறக்குள்ள எனக்கு பெரும் இதாயிடுது. பரவாயில்ல பாட்டி, இந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி சாமிக்கு உருண்டுலாம் கொடுக்குறாங்க, நினைச்சாலே பெருமையா இருக்கு போங்க. ஆமா இவளுக்கு உசுருக்கு பயந்துக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்காளுங்க. என்ன பாட்டி என்ன உசுரு? ஏக்கா இந்த மாரிக்கா கோயிலுக்கு சாமி கும்பிட தானே வந்தீங்க, அடுத்தாள் என்ன செய்யறாங்க ஏ செய்யறாங்கன்னு கேட்கறத வேலையா? உள்ள வந்த சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போங்களேன். சரிப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னா. சரி 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 நீங்க பாருங்க பாருங்க. எங்கேயாவது நின்று யாரையாவது கூப்பிட்டு எதையாவது 4 கதை பேசணும். அடுத்த குடும்ப விஷயத்தை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். உத்தரசா வயசுல மூத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாதன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்படியே பேசிக்கிட்டு திரி. வாய் ஒரு பக்கமா கோணிக்கிட்டு போப்பது பாரு. கோணிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி வாய் மட்டும் பா சைஸ்ல ஆயிடக்கூடாது, இல்லை பானை சைஸ்ல. உருண்டு சாமியை கும்பிடுங்கடி. ஜெய் மாகாளி. ஏமா நீ அங்கிட்டு போமா ஒரு பக்கமா, இங்கேயே படுத்துக்கிட்டே கிடக்கா உருளு. அப்பதான் நானும் அந்த சைடு உருண்டு வர முடியும். சிவப்பி வாய் ரொம்ப பேசக்கூடாது. போமா தாயே, படவடன்னு வருது. எவ்வளவு நேரம் தான் படுத்துக்கிட்டே கிடக்கா, எஞ்சி போ. ஏடி போதண்டி, நீங்க உருண்டு பிடிச்சது வாங்கடி, தீச்சட்டி எடுப்போம். என்னடி அப்படி நின்னுக்கிட்டு இருக்கீங்க? தீச்சட்டி தூக்கிட்டு ஆடணும், ஆடிக்கிட்டே நடக்கணும். கையில எரியுது தை, என்னால முடியல த. அப்படிதாண்டி இருக்கும். அந்த காலத்துல இதை விட பெரிய பெரிய தீச்சட்டி எல்லாம் தூக்கிட்டு நாங்க போயிருக்கோம். உனக்காவது இப்ப மண்சட்டியில தீ கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல எனக்கு கையில தீய கொடுப்பாங்க, அப்படியே தூக்கிட்டு போவோம். என்னடி ஒத்தரசா சாமி பாட்டு பாட சொன்னா விசில் அடிச்சுட்டு இருக்க உசு உசுன்னு. எத்த அவளுக்கு சாமி வந்துருச்சுத. சாமி வந்திருக்காதே, வெளியில யமதர்மர் வந்திருப்பாரு, அதை கூப்பிட்டு இருப்பாரு, அதை உசு உசுன்னு இருக்கா. பாட்டு பாடிக்கிட்டே நடங்க, அப்பதான் ஒண்ணும் தெரியாது. என்ன பாட்டி அடுத்த என்ன தீச்சிட்டியா? குடும்பத்துல ஏதோ பெரிய நல்ல செய்தி நடந்திருக்கு போலயே, இவ்வளவு விஷயம் பண்றீங்க? ஏடி பேசாம ஓரமா போய் நில்லுடி. இவ்வளவு வேற திடீர்னு ஒன்னு நடக்க ஒண்ணு எனக்கே பண்ணி விட்டுருவாங்க. தீச்சடி தூக்கி தலையில போட்டு கொளுத்தி விட்டுருவாங்கடி. ஓரமா போடி நீ வேற. ஹே லேடிஸ் என்ன பண்றீங்க? இப்பதான் புளியோதரை கிண்டி முடிச்சோம், அதை பிரசாதம் கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? ஹே இது வந்து ஃபுட் இல்லம்மா, இது வந்து ஃபயர். ஃபயர் வாயில வச்சா பத்திக்கும். இங்க பாரு கோயில்ல இருக்கேன், அதனால நான் ரொம்ப சாந்தமா இருக்கேன். இல்லைட்டு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. பேசாம ஓரமா போயிரு. ஹே ஒன் ஃப்ளவர் நீயுமா? யார் ஒன் ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஓரமா போயிரு பாத்துக்கோ. நாங்களே உயிருக்கு பயந்துக்கிட்டு ஊசல் அடிக்கிட்டு இருக்கோம். இவ ஒருத்தி. ஏடி சாமி பாட்ட பாடிக்கிட்டு போங்கடி, சும்மா நின்னுக்கிட்டே இருக்கீங்க. ஆஹோய் அல்லாஹோய். ஏய் நீங்க என்ன இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு அல்லாஹ்வை கூப்பிடுறீங்க? இங்க வர நீ இன்னும் போலையா? பூஜை முன்னாடி நிக்காத. தீச்சட்டி வேற கையில வசமா இருக்கு, மண்டையில போட்டு கொளுத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. ஓரமா போயிரு. ஓகே கூல் கூல் கூல். கூலா
விமலா எங்க பிள்ளை கொடுக்குறாங்க? எனக்கு ஒரு கப்பு வாங்கிட்டு வரல போல. லூசே, கூல் சொன்னது நீ கூல் ஆயிருன்னு சொன்னேன், கூல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லல. ஏமா ஒத்தரசா முன்னாடி நடந்து போய் தொலைமா, கையில் வச்சுக்கிட்டு நிற்க முடியல. இங்கே என்ன ஏசியா போட்டிருக்காங்க குழு குழு நிற்கிறதுக்கு. ஏடி போதண்டி, வாங்கடி, அடுத்து படிப்பிச்சு எடுங்க வாங்க. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா. தாலி வரமா, உயிர் வரம் கேட்டு வந்திருக்கோம் எரும மாடே, நல்ல பாட்டா பாரு. உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, உயிரின் உயிரே. ஆமா, சூர்யா பாட்டு, சோரியா பாட்டு, அவங்க தம்பி பாட்டு, எல்லா பாட்டும் பாருங்க. ஏத்த எங்களுக்கு என்ன முன்ன பின்ன கோயிலில் போய் இப்படிலாம் உட்காந்து பழக்கமா? உங்களுக்கு தான் பழக்கம் நல்லா, அதனால நீங்களே ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. மடி பிச்சை நீ வந்தோம் அம்மா, உயிர் பிச்சை தாரும் அம்மா. பரவாயில்ல, எல்லாம் சுடிதார பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீங்க, இப்போ சேலை கட்டி உட்காரவுமே ஆள் அப்படியே குடும்ப பொம்பளை மாதிரி ஆயிட்டீங்களே. நீங்க குடும்ப பொம்பளே இல்லை போல என்னக்கா? வீட்டில் போய் சோறாக்கி குழம்பு வச்சு வீட்டுக்காரர் கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னு பார்க்குறது கிடையாது, அடுத்தவங்க என்ன செய்யறான்னு பார்க்குறத உங்க வேலையாவே வச்சிருக்கீங்க. என்ன என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அதானே நிற்கிறேன். கீழே மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? யார் தூக்கிட்டு போவா? பாவம் வந்து உங்க அத்தனை ரொம்ப வயசான ஆளு, நானும் கூட ஹெல்ப் பண்ணி போயிடலாம் தான் நின்றுட்டு இருக்கேன். இவ்வளோ மஞ்சள் மண்டை, நீ இவ்வளோ குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, போகலாங்கிட்டு. நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதப்போ அது முடியலத்த என்னால. சரி சரி, விடுங்க விடுங்க, கிளம்புவோம் வீட்டுக்கு.